கொடி படத்துல வர த்ரிஷா மாதிரி யாருக்கு வைஃப் அமையும்? ஃபர்ஸ்ட் வந்து கடகராசி சொல்லாங்க. என்ன காரணம்னா கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யார் வருவா? சனி. மகரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. சந்திரங்கிறது ஒளி கிரகம், சனிங்கிறது இருள் கிரகம். அப்போ மகரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதலை. மகரம்ங்கிறது முழுங்கக்கூடியது, விழுங்கக்கூடியது. பொறுமையா இருப்பாங்க. பழி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கப்புறம் தாங்க பழி வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த படத்துல கொடிப்படத்துல வந்து த்ரிஷாவும் தனுஷும் சைல்ட்ஹுட்ல இருந்து லவர்ஸா இருப்பாங்க. பதவி ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷையும் கொலை பண்ணுவாங்க. இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து மகரமா வரனால கண்டிப்பா அந்த அமைப்பு வரும். பார்த்து இது பண்ணுங்க. இந்த மாதிரி ராசி இருக்கவங்க எல்லாம் என்ன லக்னம் என்ன ஏதுன்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்து பொறுமையா கல்யாணம் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம். ரிஷப ராசிக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து விருச்சகம். விருச்சகனே வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடு. 8ங்கிறது ரகசியம், மறைஞ்சு இது பண்றது, தப்பு பண்றது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 7ஆம் இடமா வரும். ஆனா காலபுருஷ தத்துவப்படி அது 8ஆம் இடமா வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு விருச்சகம் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா மறைஞ்சிருந்து தாக்குவாங்க, பொறுமையா இருந்து தான் பழி வாங்குவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பம். கும்பராசிக்காரங்கள் அதே மாதிரி தான். ஏன்னா 7ஆம் அதிபதி சிம்மம் வந்துடும். சூரியன் ராஜா, நெருப்பு கிரகம். சூரியன் பாதி சுபர், அரை சுபர், அரை பாபர். அப்ப இந்த 7ஆம் அதிபதி வந்து சூரியனா வரனால பதவிக்கு ஆசைக்காக, பதவி போதைக்காக அந்த பழி வாங்கக்கூடிய அந்த குணம் கண்டிப்பா அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நான் சொன்ன இந்த 3 ராசி பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதுதான்.